அதே நேரத்துல அவனுக்கு துணையா இருந்த அரக்கர்களும் அசுரர்களுக்கும் தம்மை பாதுகாத்து கொள்ள பெரியாச்சி அம்மனை துதித்து வந்தாங்க. அப்படி வாழ்ந்து கொண்டு கொடுங்கோல் ஆட்சியை நடத்தி வந்தவன் ஒரு முறை ஒரு முனிவர் மூலமா ஒரு சாபத்தை பெற்றான். அவனுக்கு பிறக்க இருந்த குழந்தை பிரசவம் ஆனதும் அந்த குழந்தையுடைய உடல் உடனே பூமியை தொட்டுட்டா அவன் அழிஞ்சிடுவான். அவனுடைய நாடும் அழிஞ்சிடும். மேலும் அவனுடைய குழந்தையே அவனுக்கு மரணத்தை ஏற்படுத்தி தரும். மாறா அது பூமியை தொடாம ஒரு நாள் இருந்துட்டா அதற்கு பிறகு ஒன்றும் ஆகாது. அந்த மன்னனுக்கு ரொம்ப நாளாவே குழந்தை பாக்கியமே இல்லாம இருந்துச்சு. ஒரு முறை மனைவி கர்ப்பவதியானா. பிறக்கும் குழந்தை பூமியை உடனே தொட்டுட்டா தனக்கு மரணத்தை சம்பவிக்கும் என்றதுனால அந்த சாபம் தோல்வி அடைஞ்சிட்டா அதற்கு பிறகு தனக்கு எந்த ஆபத்தும் கிடையாதுன்னு தெரிஞ்சு வச்சிருந்தவன் என்ன செய்வதுன்னு தவிச்சான். ஆனா அவன் அழியணும்னு விதி இருந்ததுனால அசுரர்களையும் அரக்கர்களையும் அடக்கி வச்சிருந்த பெரியாச்சி அம்மன் அவன் நாட்டுல ஒரு வயதாகிய பெண்மணி உருவுல வலம் வந்து கொண்டிருந்தாங்க. அந்த காலங்கள்ல கட்டில்கள் கிடையாது, சொகுசான மெத்தை போன்றவையும் கிடையாது. பிரசவம்னாலே பிரசவ தீட்டு படாம இருக்க பிரசவ வேலை வந்ததுமே வீடுகளுடைய மூலைகள்ல அவங்கள தனியா இருக்க சொல்லுவாங்க. தரையில பாயின் மீது தான் பிரசவிப்பாங்க. அத்தனை கட்டுப்பாடுகள் இருந்த காலம் அது. அதனாலதான் பிரசவம் பார்க்கறதுக்காகவே அனுபவம் மிகுந்த வயதான ஆட்சிகளை கர்ப்பிணிக்கு துணையா இருக்க வைப்பாங்க.